வீடியோட டைட்டில் பார்த்துருப்பீங்க எல்லாரும், 7 things to stop doing in your 20s. ஆனால் இது வந்து எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த தப்புலாம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த தப்புலாம் பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சொல்ல போகிறது காமன் மிஸ்டேக். நீங்கள் வந்து 20ஸ்னா இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கள். மற்ற ஏஜில் யாராவது பார்த்துட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஒரு 20s வர்றதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும் சீக்கிரமாக. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். நம்மளோட லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்க லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து மற்றவங்க லைஃப் கூட நம்ம லைஃப் வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க யாருமே. அது வந்து சோஷியல் மீடியா பீப்புள் பார்த்து கூட கம்பேர் பண்ணாதீங்க, நார்மலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. ஸோ யாரையும் உங்ககிட்ட வந்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் வந்து எப்பவுமே ஃபோக்கஸ் ஆன் யுவர்ஸ். ரெண்டாவது என்னென்னா, ஸ்டாப் இக்னோரிங் யுவர் ஹெல்த். இப்போ உங்கள் வயசில் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அதை எப்படி சாப்பிட்றீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து டிசைன் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபுட் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இக்னோர் பண்ணாமல் உங்கள் ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களோட 20ஸ்க்கு அப்புறம். மூணாவது என்னென்னா, ஸ்டாப் வேஸ்டிங் மணி ஆன் திங்ஸ் யூ டோன்ட் நீடு. முதல்ல நீட்ஸுக்கும் வாண்ட்ஸுக்கும் வந்து மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நீட்ஸ்னால் அது இருந்தால் தான் என்னால் சர்வை பண்ண முடியும், உயிர் வாழ முடியுன்றது தான் நீட்ஸு. வாண்ட்ஸ்னால் அது இல்லைனா கூட நம்ம வந்து உயிர் வாழலாம், ஆனால் அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக லக்ஸரியாக வாழ முடியும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு நீட்ஸுக்கும் வாண்ட்ஸுக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, மணியை வந்து சேவ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஆனால் இது தான் உண்மை. இதை வந்து ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும். நாலாவது என்னென்னா, ஸ்டாப் ஓவர் திங்கிங் வாட் பீப்புள் திங்க் ஆஃப் யூ. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அவங்க வந்து நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. 6th பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாப் ஃபியரிங் ஃபெயிலியர். ஃபெயிலியரை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபெயிலியர்ன்றது எல்லாருக்கும் வரதான் செய்யும், எப்பவுமே வந்து சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்காது. ஸோ அதை பார்த்து யாரும் பயப்படாமல் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறது தான் நல்லது. எவ்ரி மிஸ்டேக் இஸ் ஏ லெசன், இட்ஸ் ஹவ் யூ க்ரோ மேட்டர்ஸ். ஸோ வந்து யாருமே ஃபெயிலியருக்கு வந்து பயப்படாதீங்க. 7th பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாப் புட்டிங் யுவர் ட்ரீம்ஸ் ஆன் ஹோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீமை வந்து எப்பவுமே ஹோல்டு பண்ணாமல் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து நம்ம லைஃப் வந்து நம்ம எப்போ இருப்போம் எப்போ இருக்க மாட்டோம் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணாமல் இருக்காதிங்க. அட்லீஸ்ட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரையாவது பண்ணுங்கள். அப்புறம் ட்ரீம் வந்து ட்ரீமாகவே போயிடும். உங்களுக்கு வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணி பார்க்கவே முடியாது. அதனால் சின்னதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டைம் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போக போக உங்களுக்கே பழகிடும். இப்போ நான் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு செட் ஆகும், மணிக்கு செட் ஆகும், பிஸ்னஸ் ஏதாவதுனா பிஸ்னஸுக்கு செட் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம டீனேஜ்லேருந்து நம்ம 20s வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம ஃப்யூச்சரை வந்து டிசைன் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் அந்த ஏஜில் வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துட்டீங்கன்னு வைங்க, உங்கள் ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நிறைய இதில் படித்து பார்த்தேன், அந்த ஏஜ் தான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து ஃபவுண்டேஷன். அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது வந்து கரெக்டானு சொல்லிட்டு அப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. பாய்.